குறைந்தபட்சம் உறவாவது முடிக்கணும். சரி, உறவை முடிக்கலன்னா வியாபாரத்தையாவது முடிச்சுக்குங்க. நம்ம காசை வாங்கி நம்ம பணத்துல சம்பாரிச்சு நம்ம சமுதாயத்தை சீர்கெடுக்கிறதுக்காக இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர்றான். இதுக்கு காரணம் நம்ம தான். அல்லாட்ட நம்ம பதில் சொல்லணும். 100 ரூபாய் கூட கொடுத்தாலும் குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்து புர்கா வாங்க முடியாத நம்ம இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறவங்க நம்ம 100 ரூபாய் புர்கா வாங்கணுமா? இவன் புர்கா கலாச்சாரம் கூடாதுன்ற கொள்கையில் உள்ளவன் புர்கா வித்துதான் சம்பாதிச்சு பெரிய ஆகிட்டு இருக்கான். இது இந்த மக்களுக்கு தெரியலையா? புர்கா கலாச்சாரம் அவனுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவன் புர்கா விற்கிறான். இவனுக்கு என்ன கொள்கை இருக்கு? இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறதுக்காகவே வளர்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம துணை கிடையாது. ஆனா இது கொள்கைக்காக நம்ம போராடக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால வெட்டி கொலை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். எங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக ஒரு காரியத்தை எவன் இந்த மார்க்கம் கொண்டு வந்தாலும் அவனை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த சமுதாயம் இன்னும் விளங்காமவே இருக்கு. எந்த அடிப்படையில? வியாபாரத்தின் அடிப்படையில. வியாபாரத்தை முடிச்சுக்குங்க. குறைந்தபட்சம் அவன்கிட்ட உறவாவது முடிச்சுக்குங்க. அவன்கிட்ட பேசாதீங்க. அவன்கிட்ட பேசுறத குறைச்சுக்குங்க. இவங்க சம்பந்தப்பட்டமான எந்த உறவையும் நீங்க முடிச்சுங்க. அல்லாட்டி நாளைக்கு மதுசல்ல அல்லாட்ட பதில் சொல்லணும். கண்டிப்பா பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கணுமா? அப்படி நம்ம வாழணுமா? கொள்கைக்கு மாற்றமா நடக்கிறானா இவங்க கூட நம்ம உத்தங்கிக்கூடிய நிலைமையில இருக்கோம். இந்த நாடு நம்ம நாடு இல்லாதனால அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு போறோம். ஆனா அது ஒரு வரம்பு மீறிச்சுன்னா இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். தொடர்ந்து இவங்க எதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க செஞ்சாலும் என்ன போல இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் இவங்களை வெட்டுறதுக்கு தயாராக. தமிழ்நாட்டில் இங்க எந்த இடத்தையும் இங்க முளைக்க கூடாது. அதான் நம்ம இஸ்லாத்தினுடைய பேசிக். இஸ்லாத்தினுடைய பேசிக்க தகர்க்கிற மாதிரி ஒருத்தன் வந்தானா அவனை வெட்டி எறியணும். இந்த அரசாங்கத்துக்கு பயந்துட்டு ஒதுங்கல. இப்ப கண்ணியத்தை கருதி இங்க இருக்கிற எல்லா சமுதாயத்து மக்களும் பெண்கள் அடிக்க கூடாது. நமக்கு விரோதியாக இருந்தாலும் பெண்கள் அடிக்க கூடாது, குழந்தை அடிக்க கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கிறனால இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை போல நம்மளும் தெளிவற்ற இருந்தோம்னா இப்ப ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டான்.